மலை முருகன் கோயிலுக்கு போகலாமா? வையப்பமலை முருகன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, இப்போ ரோடு போட்டுட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாக நீங்கள் மேலே வரைக்குமே வந்து நீங்கள் ரோட்டில் போகலாம். பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மேலே வந்து ஒரு 20 ஸ்டெப்ஸ் ஏறினா போதும், நீங்கள் மேலே கோயிலை ரீச் பண்ணிடலாம். இவ்வளோ நாளாக வந்து நம்மளால் கோயிலில் படிக்கட்டு ஏற முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகாத இருந்தவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ரோடு போட்டது. அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா பழனி முருகன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்ல தரிசனம். கோயில் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு வட்டத்தில் வந்து இந்த கோவில் வந்து அமைந்திருக்கிறது. என்னோட வரலாறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பழனி மலையில் உள்ள முருகப்பெருமான் வந்து சித்தர்கள் ஆணவத்தை வந்து அடக்க இடையன் வடிவில் வந்து திருவிளையாடல் புரிஞ்ச தலமாக இது நம்பப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு வந்து வைகை புன்மலை, இந்த கோவிலுக்கு வந்து வைகை புன்மலை அப்படிங்கிற பேரும் மற்றும் சிறு பழனி என்ற வேறு பெயர்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஸ்லிஸ்ட் இருக்கும், நம்ம இந்த பிளேஸ்க்கெல்லாம் போகணும், நம்ம அதை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் ராசிபுரத்தை எடுத்துட்டிங்கன்னா சுற்றியும் மலை தான் இருக்கும். ஸோ வந்து இந்த பக்கம் கொல்லிமலை, இந்த பக்கம் ஏற்காடு, இந்த பக்கம் நைனாமலை, அதனால் வந்து இந்த பக்கம் வைப்பமலை, சுற்றியும் மலைகள் இருக்கிறதுனால அந்த மலைகளுக்கு இருக்கிற கோவில்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு கோயிலுக்காக வந்து இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஐ மீன் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் லாங் கேப் கிடச்சி இப்போ தான் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு போகிறதுக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயில் எப்படி இருக்குது, அதனோட வசதி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். தேங்க்யூ.